இன்னைக்கு அடிக்கிறதுல என்னடா பண்ணலாம் யோசிச்சுட்டு எனக்கு வந்து செம்ம ஐடியாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வீட்லேயே கிண்ணி படம் வாங்கி வச்சாங்க. அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஏய் வாங்க போகலாம். அது இல்லாமல் செம்ம கெட்டப்பில் இருக்க, இன்னைக்கு தாறுமாறாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிர்னி பழத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதில் உள்ள விதை இல்லாமல் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அது சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சாச்சுங்க. இந்த பழத்தை தோலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் சப்ளை பண்ணிடலாம். கட் பண்ணி இப்படி தான் இருக்கும். அது கூட 3 டேஸ்ட் சக்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் கொஞ்சம் வந்து புதுசாக ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோ நாங்கள் மிக்சியில் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் அரைச்சா போதும். அரைச்சோடனே நீங்கள் சைனிங்காக வச்சு ஒரு பவுலில் மாற்றிங்க, அப்படியே கிளாஸில் மாற்றிட்டேன். அந்த டேஸ்ட் எப்படி சொல்லி நான் ஃபுல் த்ரீட்டில் சொல்லுவேன். ஃபைனலாக கிண்ணி பழத்து ரெடி செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு வேற மாதிரி, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கடையில் குடிச்ச மாதிரி இருக்குது. வேற மாதிரி வரட்டாமாமே. இன்றைக்கி எங்கடா பைக்கில் காமின்னு பார்த்தா நாங்கள் வெளியே தாங்க போயின்னு இருக்கோம். எங்கன்னு தெரியுமா, படத்து தான் போயின்னு இருக்கோம். இன்றைக்கி வேறு ரெட்ரோ படம் ரிலீஸ் இன்றைக்கி டுடே வேறு. அதனால நாங்கள் ஈவினிங் ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி போயிட்டுங்க அச்சு பூச்சி போய்ட்டு வடப்பள்ளி சிக்னலில் மாட்டிக்கணும். டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மொத்தமாக தேட்டர் வாசலில் போய் நின்றுட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து சீக்கிரமாக வந்தாலும் இங்கே தேட்டர் உள்ள வரதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சிட்டாங்க. வெளியே சும்மா நின்று பார்த்தா அவங்க செம்ம கூட்டங்க. பரவாயில்லங்க, அங்கே போனால் செக்லாம் பண்ணல. தேட்டர் உள்ள நியூஸ் பேப்பர் எப்படா எடுத்துன்னு பார்த்தா ஃபைனலாக எடுத்துன்னு போயாச்சுங்க. படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கே வேறு லெவலுங்க, செம்ம வைப்பாக இருந்துச்சு. எல்லோரும் ஃப்ரெண்டில் போய் ஆட முடிச்சோம், நாங்களும் ஆட முடிச்சோம். அதை வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இந்த ஆத்தி சந்திரகண்ட ஒரு சாங் வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு செம்ம டான்ஸுங்க வேற மாதிரி. ஃபைனலாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரட்டாமாமே மக்களே, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? முந்திரி தோப்பு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பழம் தான் இருக்குது, அது அழகாக தான் வந்திருக்கோம். ஆனால் பார்த்தா காய் தாங்க இருக்குது. இருங்க காட்டுறோம். ப்ரோ நீங்கள் எங்கடா வந்திருக்கோம்? நம்ம சென்னையில் இருக்க குன்றத்தூருக்கு தான் வந்திருக்கோம். குன்றத்தூர்லேருந்து ஒரு 5-7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கிலோமீட்டர்லேருந்து ஒரு முந்திரி தோப்பு இருக்குது. இந்த தோப்பு தான் வந்திருக்கோம். இந்த தோப்பில் அப்படி என்னடா இருக்குன்னா, முந்திரி பழம் தாங்க இருக்குது. முந்திரி பழம் அறக்கலாம் வந்து பார்த்தா பழமே இல்லை, வெறும் கொட்டை தான் இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேங்க. இந்த பழத்துக்கு சொல்ல போனால் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் வந்துடுங்க. அப்புறம் வந்து இங்கே அறக்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டாமாமே. இன்னைக்கு இந்த டீக்கல்ல யாருன்னா ஒருத்தர் வந்து பிரச்சனை போயிட்டு இந்த செங்களுக்கு இங்க 2 பேரும் மாசா நிக்கிறாங்க. போய் கேட்கலாம். ப்ரோ குன்றத்துல வேப்பிள்ஸ் எங்க ப்ரோ விற்குது? அதுவா ப்ரோ? வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. நான் ஃபுட் ப்ரோ இருங்க ப்ரோ. அட ஆமாங்க, இந்த ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே 60 ரூபாய்க்கு வேஃபிள்ஸ் இருந்தால் சும்மா விடுவாங்க. அது இல்லாமல் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. நாங்களும் ரொம்ப நேரமாக நின்று இருந்தோம். இது ஃபைனலாக யார் கடை தெரியுமா? எங்கள் ஃப்ரெண்டு கடை தாங்க. என்னை கூப்பிட்டு வந்தால் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுக்கோசம் தான் போயிருந்தோம். உண்மையாக டேஸ்ட் வைஸ் தரமாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக நானும் ஒன்று சொல்லியிருக்கேன், வந்துடும், வெயிட் பண்ணுங்க. நானே சொன்ன உடனே மாவுலாம் ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்கெட் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபைனல் டச்சுக்காக மேலெலாம் தடி நல்லா பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. மேலே சாக்லேட் ட்ரிஸ்லாம் போட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டோட தம்பி வந்தான், அவங்ககிட்ட கொடுத்து எப்படி ஆகுது? ஃபைனலாக வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா தான். இன்னும் ஒருத்தங்க எல்லா ஷாப்லேயும் வந்து மினிமம் 100 பைசா இருக்கும். 60 ரூபாய்க்கு தரேன். செம்ம ஒருத்தர் மறக்காம நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த பிளேஸ் எங்கே தெரியுமா? குன்றத்தூர்லேருந்து நம்ம 66 பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தீங்கன்னா சிவன் கோயில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு 100 அடி மீட்டர் இந்த ஷாப் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட்லாம் தாறுமாறாக இருக்குது. மறக்காமல் இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க, இந்த கோயில் தலை வரைக்கும் தான் இந்த ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்த காலேஜ் ஈவெண்ட்டு, இதுமாதிரி ஸ்கூல் ஈவெண்ட்டு, அது மாதிரி ஈவெண்ட் இருந்தால் பண்ணுவாங்க. மறக்காமல் கால் பண்ணி கேட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கூட செக் பண்ணிக்கோங்க. அடா இன்னைக்கு எங்கடா வந்திருக்குன்னா, எங்கள் வீட்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனு அதாங்க வந்திருக்கோம். இது மண்டபம் யாருன்னு தெரியுமா? யாருன்னே தெரியாது. சும்மா வந்து சாப்பிடலான்னு வந்தேங்க. பார்த்தா வீடியோ எடுக்கிறதுக்கோசம் சிக்கன் பிரியாணி போய் பார்த்தா மட்டன் பிரியாணிங்க. இது யார் கூப்பிட்டு வந்தாருன்னா, இந்த போகிற பார்த்தீங்கன்னா ரோஸ்கர் சட்டை இவர் தாங்க என்னை கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு வந்து அவர் ஃபஸ்ட்டாக உக்காந்துட்டாருங்க. ஆச்சு பிடிச்சி உக்காந்துட்டேங்க. அங்கே போய் பார்த்தா மட்டன் பிரியாணி, சிக்கன் பீஸு, ஸ்வீட்டு ஆனின்னு வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதில்ல. பக்கத்தில் ரெடி ப்ரோ கேட்டா டேஸ்ட்டா நல்லாவே இல்லை அப்படின்ட்டாரு. சரி அப்போ என்னடா இருக்குன்னு பார்த்து நான் சாப்பிட்டு பார்த்துங்க. முஸ்லீம் பிரியாணி தான் வேற மாதிரி டேஸ்ட்டு. வரட்டாமாமே
காய்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா நம்ம மத்திய கலசி கஸ்தூரிபாய் நகர் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்ரீதேவினோ டிஃபன் சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே 3 இட்லி தாராளமாக சாப்பிட்டு பண்ணால் வயிறு நம்பிடும். இட்லி நல்லா பூ போல இருக்குங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மார்னிங் போனால் ஹோட்டலுக்கே போகிறோம். ஆமாங்க, மதியம் அங்கே போய் சாப்பிட்லாம் பார்த்தா அவங்க 1 மணி ஆகிட்டு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் பாண்டியன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போயிட்டு பிரிஞ்சி அப்பளம் ஒரு கிழமை கொடுத்தாங்க. அது கூட ஒரு ஆம்லேட் சொல்லுங்க. இந்த ஷாப்பில் சாப்பிட்லாம் ஓரளவுக்கு ஓகே. சரி ரிட்டன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது பக்கத்தில் லெமன் ஜூஸ் கடை பார்த்துங்க. அங்கே ஒரு லெமன் ஜூஸ் 10 ரூபா தாங்க. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அடி விலைக்கு சும்மா தரமாக இருந்துச்சுங்க. குடிச்சு நானும் கிளம்பிட்டேன். வட்டாமாமே நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம். என்ன தெரியுமா, எங்கள் காலேஜ் லாஸ்ட் டே வர இதோட பசங்களை யாரும் மீட் பண்ண முடியாது. ஃபைனல் டே வந்துட்டோம். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது ப்ரோல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்ப என்ன மொழியில நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம் எங்களுக்கே தெரியல. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். அது நல்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க லைஃப்ல. இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போடுவேன். நான் எப்போவுமே இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போனால் கூட சரி நம்ம வீடியோவை பார்க்கணும், நம்ம காலேஜ் போய் திருப்பி பார்க்கணுன்னா கூட என் வீடியோவில் போய் பார்த்தா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். சரி நான் படித்த காலேஜ்ரா அப்படி சொல்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். சிபிடி காலேஜ் தான். இன்றைக்கி எங்கடா கிளம்பிட்டேன்னா நம்ம குன்றத்தில் டி மார்க்கெட் ஓப்பன் பண்ணிருக்கேன். அதுக்கோசம் நானும் அண்ணன் புல்லட்டில் கிளம்பிட்டேங்க. சரி இது ஓப்பன் பண்ணி உள்ளே எதுவுமே இருக்காதுன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேங்க. அதுவும் சின்ன பசங்களுக்கு சாக்லேட்லேருந்து மளிகை சாமான் வரையும் எல்லா லிஸ்ட்டும் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். கம்மியாகவும் இருக்கும் ஆனால் தரமாகவும் இருக்கும் பொருள். அது இல்லாமல் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறோம், நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். சரி நம்ம வந்துட்டு எதுனா வாங்காமல் போயிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கும்போது சரி அப்போ தான் ஜிம்முக்கு டவுல் இல்லாமல் வந்தேன். அதனால் டிமார்க்கில் வந்து டவுல் வாங்குறதுக்கோசம் வந்திருக்கேன். மறக்காமல் டிமார்க்கில் வந்து அள்ளிட்டு போங்க. நம்ம நார்மல் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது டிமார்க்கெட்டே ஒருத்தர் தாங்க வட்டாமா. அடா இன்னைக்குன்னு பார்த்து காலேஜ் முடிச்சிட்டோம். செம்ம பசங்க என்ன பண்ணுறது தெரியலச்சு. அந்த கடைக்கு போயிட்டு லிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சேன். சீக்கிரமாக போட்டு தாங்க ஒரு வாட்டர் மெலனு ஒரு பிரெட் ஆம்லேட்டு. சரி இதை வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேங்க. அப்படியே வந்துச்சு பிரெட் ஆம்லேட் மேலே சாஸ் ஊற்றி அப்புறம் ஜூஸ் ஊற்றி குச்சா டேஸ்ட் அந்த மாதிரிங்க. சாப்பிட்டு பார்த்தா வேற லெவலில் இருக்குது. சரி சாப்பிட்டு பார்த்தலாச்சு ஒரு 100 காஃபி சொல்லிட்டுங்க. காஃபி சும்மா தரமாக இருக்கும். ஒரு வெஜ்ஜி சாண்ட்விச் சொன்னேங்க. அது சும்மா பக்காவாக செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டாங்க. சரி உட்காந்துட்டேங்க. நான் கடை வந்து எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். இன்னின்னு பார்த்து காலியாக இருந்துச்சுங்க. சரி அதனால தான் உட்காந்து சாப்பிட்டு இந்த டேஸ்ட் வேறு மாதிரிங்க. வட்டாமல் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.